அங்கே யாரோ வந்து இதுதான் உனக்கு அப்படின்னு காண்பிக்கும்போது ஆண்டாள் கோயில் தான் நான் லேண்ட் ஆனேன். ஆண்டாள் எனக்கு வந்து சைவம் வைணவம் வடகலை தென்கலை இதெல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது. இப்போவும் தெரியாது, அப்போ சுத்தமாக தெரியாது. இப்போ தெரியாது, அவ்வளோதான். அப்போ ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்த ஆண்டாள் கோயிலுக்கு போகிறேன். அங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது ஐயங்கார் கோயில். உங்களுக்கு தெரியலையா? ஐயங்கார்னா நாமம் போட்டிருப்பாங்க. ஐயர் கோயில் அப்படின்னா பட்டை போட்டிருப்பாங்க அந்த ஐயர்கள், பட்டர்கள், சிவாச்சாரியர்கள். அங்கே ஒருத்தர் வந்து பட்டையை போட்டுட்டு வந்து தம்பியை பார்த்துட்டு அத்தையை பார்த்துட்டு அண்ணனை போய் பாரு, அப்புறம் திருப்பதிக்கு போன்னு சொல்கிறார். அது அவர் யார்? நானும் அந்த கோயிலுக்கு ஒரு 1000 வாட்டி போயிருப்பேன். அந்த இடம் எதுன்றது ஞாபகம் வரல. எனக்கு மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தி. இது எதோ சினிமா படம் மாதிரி தான். இது வந்து நீ கேட்ட உடனே நீ மறந்து போயிடுவேன், இது சொன்னால் உன் தலை வெடிச்சிடும்ன்ற மாதிரி தான். அந்த சம்பவமே எனக்கு நினைவு வரல. ஒரு திவ்யமான ஒரு தீபாவளி தரிசனம், ரொம்ப அற்புதமான தரிசனம். அது இப்போ சொன்னால் கூட ஒரு மாதிரி கண்ணீர் தான் வரும் அந்த தரிசனத்தை நினச்சா. அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும்போலாம் போவேன். அந்த பக்கம் அந்த சேல்ஸில் இருந்தால அதுக்கப்புறம் போவேன் வருவேன். அதுக்கப்புறம் 2004 இஃப் எம் கரெக்ட் வந்து சுதர்ஷன் சுவாமிகள் இப்போ இருக்காங்க, வேதபிரான் பட்டர். அவங்களுடைய அப்பாவுடைய பழக்கம் ஏற்பட்டது. அவர் தான் முதல் முறையாக எனக்கு வந்து மங்களாசாசனம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் அப்படின்னு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த 2005 நான் கேலண்டர் போடுறேன். இன்னி வரைக்கும் போட்டுட்ருக்கேன். அந்த மங்களாசாசன கேலண்டர் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஆண்டாள் கேலண்டர் நான் போட்டே இருக்கேன். சில முறை ஆண்டாள் ரங்கமன்னர், பெரும்பான்மையான முறைகள் ஆண்டாள் மட்டும்தான். அந்த ஆண்டாள் கேலண்டர் கொடுக்க ஆரம்பித்த பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புகழ். மேபி எங்கள் காலேஜில் வந்து சொக்கலிங்கம் 2 டைப் ஆஃப் சொக்கலிங்கம் இருக்காங்க. செட்டியார், நாட்டுக்கோட்டை செட்டியார் தான் சொக்கலிங்கம் பேர் வைப்பாங்க. நான் திருநெல்வேலினால எந்த சொக்கலிங்கம், ஆண்டாள் சொக்கலிங்கம், ஆண்டாள் கோயில் சொல்லுவோம் இல்லையா, அந்த சொக்கலிங்கம் அது ஆண்டாள் சொக்கலிங்கம். அப்புறம் ஆண்டாள், இங்கே யாரை பார்த்தாலும் ஆண்டாள்னு சொல்லுவேன். அது இன்ஃபேக்ட் வந்து நடிகர் மறைந்த ஒரு மாபெரும் மனிதர், புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவருடைய அம்மா பேர் ஆண்டாளும் அப்பா பேர் அழகர். அவர்கிட்ட பேசும்போது அவரையும் நான் ஆண்டாள் கோயில் கூப்பிட்டு போயிருக்கேன். எவ்வளோ விஐபிஸ் கூப்பிட்டு போயிருக்கேன், எவ்வளோ செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டு போயிருக்கேன். அதுபோல் கூப்பிட்டு போகும்போது விஜயகாந்த் கூட அவர் கூட வந்து நான் அப்போ தான் கூப்பிட்டு போனேன். ஒரு 4-5 பெரிய ஆட்களை கூப்பிட்டு போயிருக்கேன். கூப்பிட்டு போனபோது வந்து அந்த கோயில் சேர்மன் என்னை கூப்பிட்டு இது யாருன்னு கேட்குறாரு. நீங்கள்னா எங்கெல்லாம் பண்ண மாட்டிங்களா, நீங்கள் வரீங்க போகிறீங்க பெரிய ஆளுகளை கூப்பிட்டுட்டு கோயில் தங்க விமானத்துக்கு இப்போ நடக்குதில்ல, தக்கா ரவிச்சந்திரன் திருத்தங்களை சேர்ந்தவர், மிகப்பெரிய தொழிலதிபர், அருமையான மனிதர். சுதர்ஷன் சுவாமியெல்லாம்